இந்த கணநாதர் எப்படி நாயனார் ஆனார், எப்படி அவருக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, மிகப்பெரிய பேற்ற சிவபெருமான் கொடுத்தான் அப்படின்னா, எந்த வேலையும் பெரிய கஷ்டமான வேலை எதுவுமே அவர் செய்யல. கணநாதர் சிவனுக்கு சேவை செய்வது, சிவன் அடியார்களுக்கு சேவை செய்வது, இவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு டெய்லி தோணியப்பர் கோவிலுக்கு போவார். சீர்காழியில் பிரசித்தி பெற்ற கோவில் தோணியப்பர் கோவில். இந்த கோவிலுக்கு தினமும் போவார். அந்த கோவிலில் தன்னால் என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ, சேவை செய்ய முடியுமோ, கைங்கரியம் செய்ய முடியுமோ அதை செய்வார். ஒரு கோவிலில் ஒரு இடத்துல ஏதோ குப்பையாக குவிஞ்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன், அதெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்துவார். அங்கே இருக்கிற பூஜை பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க, எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அதெல்லாம் வாங்கி சுத்தமாக தேய்ச்சி கொடுப்பார். அந்த கோவிலில் படிகள், ஆலயத்தினுடைய படிகள், ஆலயத்தினுடைய தரைப்பகுதி இதெல்லாம் தண்ணீர் விட்டு பெருக்குவாராம். தண்ணீர் விட்டு நல்லா கழுவி சுத்தம் செய்வாராம். இதைத்தான் அவர் பண்ணார். இந்த பணியைத்தான் அவர் பண்ணினார். அதாவது நாயன்மார்கள் சரிதத்தை படித்தவங்களுக்கு தெரியும், சிவனுக்கு சேவை செய்வதை விட சிவனடியார்களுக்கு சேவை செய்வது சிறப்பு.